الحمد لله رب العالمين الصلاة والسلام على النبي وعلى آله وصحبه أجمعين ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي திருக்குர்ஆனை தொகுதியில் புரிந்து கொள்ளுங்கள் எளிய வழியில் என்ற பாடத்தில் முதல் பாடத்தில் நாம் இருக்கின்றோம். டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவர்களால் இந்த பாடம் உருவாக்கப்பட்டது. பல வருடங்கள் ஆய்வு செய்து இந்த சுருக்கமாக விரைவில் எப்படி நாம் குர்ஆனை அர்த்தத்துடன் ஓத முடியும் என்ற அந்த முறையை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த முறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இப்பொழுது நாம் முதல் பாடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். எல்லாம் அல்லாஹ் இதை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கும், இந்த பாடத்தை பற்றி உங்களுக்கு யார் அறிமுகம் செய்து வைத்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலி கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு, முதலாவதாக முபாரக் அலைக்கும், அல்லாஹ் தஆலா இந்த பாடத்தை கற்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மறக்கச் செய்வானாக என்று வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, முதலாவதாக ஒரு பழமொழிக்கேற்ப திட்டமிடுவதில் தோல்வியுற்றால் தோல்வியிட திட்டமிடுகிறோம் என்று அர்த்தம். எனவே நாம் முதலில் நோக்கத்தை புரிந்து கொள்வோம், பிறகு திட்டமிடுவோம், இறைவனை இறைஞ்சுவோம், செயலாக்க நாம் தொடங்குவோம். பிரபல்யமான ஒரு ஹதீஸ், தன்னை நோக்கி நடந்து வருபவர்களிடம் அல்லாஹ் தஆலா ஓடி வருகிறான். இந்த ஹதீஸை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையை நாம் ஒரு அடியாவது நாம் எடுத்து வைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு தன் பக்கம், தன்னுடைய அடியானின் பக்கம் ஓடி வருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, மதீனா பல்கலைக்கழகம் வெளியிடக்கூடிய அந்த திருக்குர்ஆனை பற்றியுள்ள சிறு விளக்கத்தோடு நாம் தொடங்குவோம். திருக்குர்ஆனில் உள்ள மொத்த பக்கங்கள் 600 உள்ளன. அதாவது ஹாஃபிஸ் முஸ்ஹப் என்று சொல்வார்கள். ஹாஃபிஸ்கள் மரணம் செய்வதற்கு அந்த குர்ஆனை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் 600 பக்கங்கள் உள்ளன குர்ஆனில். ஒரு பக்கத்தில் உள்ள வரிகள் 15 உள்ளன. ஒரு வரியில் உள்ள வார்த்தைகள் சுமார் 9 உள்ளன. ஒரு வரியில் 9 வார்த்தைகள் உள்ளன. ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள வார்த்தைகள் 130 வார்த்தை மொத்தம். திருக்குர்ஆன்ல மொத்த வார்த்தைகள் 135 வரும். ரவுண்டாக ஆக்கி கொண்டு 130 into 600 78,000 வார்த்தைகள் உள்ளன. அப்ராக்சிமேட்லி ஏறத்தாழ 78,000 வார்த்தைகள் உள்ளன குர்ஆனிலே. அதில் ஒரு முறை வரும் வார்த்தைகள், அதாவது ஒரே மாதிரி உள்ள வார்த்தைகள் நாம் வைத்து விட்டு பார்த்தால் 17,000 வார்த்தைகள் தான் உள்ளன. 17,000 வார்த்தைகள் தான் உள்ளன. ஒரே முறை வரும் வார்த்தைகள், அதாவது ஒரே மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் நாம் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் 17,000 வார்த்தைகள் உள்ளன. அதாவது திரும்ப திரும்ப ஒவ்வொரு வார்த்தையும் ஏறத்தாழ 2-3 முறை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகின்றன. அதில் பிரதானமான வார்த்தைகள், அதாவது சர்ஃபின் அடிப்படையில 4,500 வார்த்தைகள் உள்ளன. சர்ஃபின் அடிப்படையில 4,000 வார்த்தைகள் உள்ளன. அப்போ ஒரு அடிப்படையான ஒரு முஸ்லிம் குறைந்தபட்சம் 4,500 வார்த்தைகள் அறிவது அவருடைய கடமையாக உள்ளன. மூல வார்த்தைகள் சுமார் 1,850 உள்ளன. மூல வார்த்தைகள் 1,850 உள்ளன. ஆனால் அரபி அல்லாத நம் போன்றவர்களுக்கு குறைந்தபட்சம் 4,500 வார்த்தைகளையாவது நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது சர்ஃபின் அடிப்படையில 4,500 வார்த்தைகளையாவது நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் அரபி அல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு அரபியாகவோ அல்லது அரபி பண்டிட்டாகவோ இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உதாரணமாக அலிம என்ற வார்த்தைக்கு அறிந்தான் என்ற அர்த்தம். அல்லம என்று சொன்னால் கற்றுக் கொடுத்தான். அதுவே தஅல்லம என்றால் கற்றுக்கொண்டான். இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தையில ஒரு மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பா அதில் அர்த்தம் மாறும். ஆகையால் இது ஒரு அரபி அல்லாதவருக்கு சிரமமான விஷயம். ஆகையால் குறைந்தபட்சம் நாம் அந்த சர்ஃபின் அடிப்படையில் வரக்கூடிய 4,500 வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நாம் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 15 வார்த்தைகளை நம்மால் மனனம் செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய மூளையால் புதிய வார்த்தைகளை 15 வார்த்தைகள் மனனம் செய்ய முடியும். இந்த அடிப்படையில் நாம் ஒரு நாளைக்கு 15 வார்த்தை என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 300 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த 4,500 வார்த்தைகள் நாம் மனனம் செய்து விட முடியும். நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப அதனை நாம் பிரித்துக் கொள்ளலாம்.
எத்தனை நாளில் நாம் மாணவம் செய்கிறோம் என்பதை பிரித்துக் கொள்ள முடியும். திருக்குர்ஆன் கற்க எளிதானது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், நிச்சயமாக நாம் அந்த குர்ஆனை எளிதாக்கி விட்டோம். கண்டிப்பாக எளிதாக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் உலக மக்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் எளிதாகவே இருக்கும். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த குர்ஆன் ரொம்ப கஷ்டம், இது புரிய முடியாது, அரபி அல்லாம எப்படி தெரிய முடியும், அரபி அல்லாத நம்மால எப்படி விளங்க முடியும், அப்படி என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. நிச்சயமாக குர்ஆன் மிக இலகு. இது ஷைத்தானுடைய எண்ணம், நமக்கு விளங்காது, குர்ஆன் விளங்க முடியாது என்பது ஷைத்தானுடைய எண்ணம். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக நாம் சிந்திப்பது கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா லேசி என்று சொன்ன ஒன்றை நாம் கஷ்டம் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லுதான் உண்மையானது. எனவே நாம் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் கற்க எளிதானது என்று நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி அது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பல விதத்தில் அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆக்கியிருக்கின்றான். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டுமே 7500 முறை குர்ஆனில் ரிப்பீட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா உள்ள வார்த்தைகள் மட்டுமே ஏறத்தாழ 7500 முறை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. எளிதாக புரிந்து கொள்வதற்கு இது, அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டுமே இத்தனை வார்த்தைகள் என்று சொன்னால் இன்னும் நிறைய சூறாக்களை நாம் அடுத்ததுடன் வார்த்தையை தெரிந்து கொண்டால் இன்னும் நிறைய நமக்கு விளக்கங்கள் கிடைக்கும், நிறைய வார்த்தைகள் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில நம்முடைய முதல் பாடத்துல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் 1ல 125 வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் நாம் கற்க இருக்கிறோம். அது நாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூறாக்களிலிருந்தும் துஆக்களிலிருந்தும் திக்ர்களிலிருந்தும் தான். பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹா கடைசியில் உள்ள ஒரு 6 சூறாக்கள், அதிகமாக நாம் ஓதக்கூடிய ஒரு 6 சூறாக்கள், அதே போல திக்ர்கள், துஆக்கள், துறையில ஓதக்கூடிய துஆக்கள், இவைகளிலிருந்து தான் நாம் அந்த வார்த்தைகளை எடுத்திருக்கிறோம். 125 வார்த்தைகளையும், அந்த 125 வார்த்தைகள் குர்ஆன் முழுக்க 40,000 முறை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் அன்றாடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே 40,000 முறை திருக்குர்ஆன் வருகிறதுன்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனில் உள்ள மொத்த வார்த்தைகள் 50%. 125 வார்த்தைகளை நாம் முழுமையாக சர்ஃப் முதல் கொண்டு ஓரளவு கூட நாம் கற்றுக்கொண்டால் 50% வார்த்தைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள முடியும். இது போன்று கோர்ஸ் 2 இரண்டாவது பாடத்தில் நம்ம இடத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு 5 சூறாக்கள், அனைவர்களுக்கும் பரிச்சயமான அந்த சூறாக்கள், அதே போல ஆயத்து ஹதீஸ்கள், இவைகளிலிருந்து நாம் ஒரு 125 வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் எடுக்க இருக்கிறோம். அந்த 125 முதலில் உள்ள ஒரு 125 சேர்ந்து 250 வார்த்தைகள். அந்த 250 வார்த்தைகளும் குர்ஆன் முழுக்க 55,000 முறை திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே விடாமல் இந்த பாடத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த 2 பாடங்களை நாம் தரவாக முடித்து விட்டால், அதாவது கோர்ஸ் 1 கோர்ஸ் 2 அந்த இரண்டையும் நாம் தரவாக முடித்து விட்டால் 1வது ஜுஸ்இல் ஒவ்வொரு பக்கத்தை நாம் எந்த ஒரு பக்கத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் அதில் 20 வார்த்தைகள் புதிதாக இருக்கும். அதாவது 1வது ஜுஸ்இல எந்த பக்கத்தை நாம் எடுத்தாலும் அதில் 20 வார்த்தைகள் தான் புதிதாக இருக்கும். அதே போன்று 2வது ஜுஸ்இலிருந்து 6வது ஜுஸ் வரையில் உள்ள ஜுஸ்களில் எந்த பக்கத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் 12 வார்த்தைகள் புதிதாக இருக்கும். 6லிருந்து 28 வரை உள்ள ஜுஸ்களில புதிய வார்த்தைகள் நமக்கு 6 இருக்கும். 6 வார்த்தைகள் புதிய, அதாவது பக்கத்திற்கு பக்கம் நான் சொல்லக்கூடியது. கடைசியில் உள்ள 2 சூறாக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு சூறா, நாம் அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்கள். இதில் 12 வார்த்தைகள் தான் புதிய வார்த்தைகள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவிற்கு நாம் 2 பாடங்களிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் நமக்கு தெரியாத வார்த்தைகள் என்று எடுத்து பார்த்தால் ஒரு பக்கத்துக்கு ஏறத்தாழ 20 வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகள் இருக்க முடியும். ஒரு பக்கத்தில் உள்ள மொத்த வார்த்தைகள் 130, திரும்ப திரும்ப வரும் வார்த்தைகள் 110 வார்த்தைகள். ஆகவே நமக்கு தெரிந்த அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும்போது நாம் அர்த்தம் விளங்கி ஓதுவதற்கு நமக்கு இலகுவாக அமைந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சனை நம்முடைய நேரத்திலும் ஆற்றலிலும் அல்ல, மனசு தான் காரணம். நாம் மனசு வைச்சா இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்றாட வாழ்வின் அங்கமாக, அதாவது அன்றாட வாழ்வின் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நாம் இதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பழக்கங்களில் ஒன்றாக கொள்ள வேண்டும். எப்படி நாம் உணவிற்கும் வேலைகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்கின்றோமோ அது போன்று நாம் இந்த பாடத்திற்கு நேரத்தை ஒதுக்கிவிட்டால் நமக்கு இலகுவாக அமைந்துவிடும்.
அல்லாஹ்வோட நம்முடைய மூளையவே அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. அதாவது திரும்ப திரும்ப நாம் படிக்கும் போதுதான் நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடியதாக இருக்கின்றன. நாம் ஒரு விஷயத்தை படித்தால் 1 மணி நேரம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். திரும்ப 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மறந்து போயிடும். திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தா ஒரு நாளைக்கு ஞாபகத்தில் இருக்கும். இது போன்று நாம் திரும்ப திரும்ப 1 மணி நேரத்துக்கு பிறகு, ஒரு நாளைக்கு பிறகு, ஒரு வாரத்திற்கு பிறகு நாம் திரும்ப திரும்ப படித்து பார்க்கும்போது நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா மூளை அமைத்திருக்கின்றார். எனவே நாம் பாடத்தை நாம் அதிகமாக கவனம் செலுத்தி நாம் கற்றுக்கொண்டால் இலவாக அமைந்துவிடும். இருக்கவே இருக்கிறது 2 உபகரணிகள். அதாவது நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குறிப்பேடுகள், வெக்காபுலரி கார்டு நம்மிடத்தில் இருக்கிறது. அதே போன்று சிடி இருக்கின்றன. வெப்சைட்டில் சென்று நாம் டவுன்லோட் செய்து கொண்டு கேட்க முடியும், பார்க்க முடியும். அதோடு நண்பர்கள் சூழல் இருக்கிறது. நாம் சேர்ந்து ஒன்றாக கற்றுக்கொள்வதற்கு நண்பர்கள் சூழல் நமக்கு ஒத்துழைக்கும். 200 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் ஒதுக்கினால் நாம் இந்த பாடத்தினுடைய பயிற்சியை முடித்துக் கொள்ள முடியும். பாடத்தினுடைய பயிற்சியை திருக்குர்ஆனை விளங்கி ஓதுவதற்கான அந்த பாடத்தின் பயிற்சி 200 மணி நேரம் ஒதுக்கி தந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 குறு பயிற்சிகள், அதாவது அந்த ஷார்ட் கோர்ஸ் 1, ஷார்ட் கோர்ஸ் 2, அந்த 2ற்கும் சேர்த்து நாம் 20 மணி நேரம் ஒதுக்கிவிட்டால் ஒவ்வொரு ஜூக்கும் நாம் ஒரு 6 மணி நேரம் ஒதுக்கி பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால், பயிற்று நாம் கற்றுக்கொண்டால் 180 மணி நேரத்தில் நாம் முழு குர்ஆனையுமே வாசித்து விட முடியும். அந்த பயிற்சியில நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக மொத்தம் 200 மணி நேரத்தில் நாம் குர்ஆனை ஓதி அர்த்தம் விளங்கி ஓதுவதற்கான அந்த பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நாம் பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இலகுவாக நம்ம முயற்சி இருக்க வேண்டும். சரி, இவ்வளவு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டவுடன் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். சரி, இவ்வளவு இலவா இருக்கிறான் நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம் என்று ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தோட நாம் என்ன செய்யணும், ஆரம்பித்து விடணும். ஏன்னு சொன்னா ஷைத்தான் எந்த நேரத்தில் வந்து நம்மை கெடுப்பான்னு நமக்கு தெரியாது. எனவே நாம் ஆர்வத்தோடு அப்படியே நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை தொடங்கி விடுவோம். இதிலிருந்து நாம் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும், திருக்குர்ஆனை படிப்பதற்கும், படித்ததை புரிந்து கொள்வதற்கும், புரிந்ததை நம்மில் பிரதிபலிக்க செய்வதற்கும், பிரதிபலித்ததை செயல்படுத்துவதற்கும், அதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் திருக்குர்ஆனை கற்க எளிதானது என்பதை உணர்த்துதல். முதலில் இலகு என்பதை நாம் உணர வேண்டும். அதை புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப ஓத ஊக்குவிக்குதல், அதனுடன் உறவாட அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவுதல், முக்கியமாக தொழுகை அர்த்தம் அறிந்தவர்களாக உதவுதல். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அடிப்படையான முஸ்லிம் ஒரு நாளைக்கு தொழுகையில் மட்டுமே 50 நிமிடங்கள் குறைந்தபட்சம், அதோடு சேர்ந்து இருக்கிற துஆக்கள் இவர்களில் அரபியிலேயே 1 மணி நேரம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே. ஆனால் அர்த்தம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனை முதலில் மாற்ற வேண்டும். அது நம்முடைய நோக்கங்களில் முக்கியமானது. குழு உணர்வை தோற்றுவித்தல், ஜமாஅத்தோட ஒன்றாக சேர்ந்து நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் கற்க போகிறோம்? இது 19 பாடங்களாக இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட தொழுகையிலிருந்தும் அதே போன்ற பிரார்த்தனைகள், ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் இலக்கண குறிப்புகள், இவைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பாடமும் 20-26 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு அமர்விலும் நாம் கற்றுக்கொள்வது குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இலக்கண குறிப்புகள், கற்றல் குறிப்பாக நாம் இன்ஷா அல்லாஹ் கற்க இருக்கின்றோம். நம்முடைய திட்டம் குர்ஆனில் உள்ள 40,000 முறை வரக்கூடிய 125 வார்த்தைகள் நாம் மேற்சொல்லப்படி கற்க போகிறோம். இதை ஒரு நோட்டீஸாக கூட நாம் அடித்து கொடுத்து விட முடியும். இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு பயன் தராது. நாம் இதனை ஒரு ட்ரைனிங்காக, ஒரு பயிற்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். திருக்குர்ஆனை புரிதலா அல்லது அரபி மொழியை அறிதலா, ஒரு வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு பயிற்சி இருக்காது. எந்த ஒரு மொழியையோ அல்லது அரபி மொழியை கற்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. பின்னால் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எளிமையான தொடக்கம் தொழுகையிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் தொடங்க இருக்கிறோம். என்று சொன்னால் குர்ஆனை ஓதி நாம் அன்றாடம் என்ன செய்யணும், தொழுகையில குர்ஆனை தான் நாம் ஓதி நாம் தொழுகணும். எனவே குர்ஆன் என்பது நம்முடைய முஸ்லிம்களோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக நாம் ஒரு பாஷையோ ஏதோ ஆங்கிலம், பிரான்ஸ், எந்த பாஷையை நாம் கற்றுக்கொள்ள போனால் முதலில் தெரிந்த ஒரு வாசகத்திலிருந்து, தெரிந்த வார்த்தையிலிருந்து தான் தொடங்குவார்கள். எடுப்புல நேரம் இலக்கணத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ அதே போன்றுதான் நாம் திருக்குர்ஆன் என்பது தன்னுடைய வாழ்க்கையோடு முஸ்லிமுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கின்றன. ஏன்னா தொழுகையில் ஒவ்வொரு துறையும் நாம் மோதிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் தொழுகையிலிருந்தே தொடங்குவோம். நாம் யாரும் இப்பொழுது அரபி பேசுபவர்களா இல்லை, அரபி பேசுபவர்களா இருந்தால் அரபி பேச்சு வழக்கில் நாம் துவங்கிவிட முடியும். குர்ஆனை நாம் அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக இருப்பதனால் குர்ஆனை நாம் அர்த்தம் விளங்கி இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம்.
பொதுவாக இந்த முறை, இந்த பாடமுறை எல்லோருக்கும் ஏற்றது. சிறியவர், பெரியவர், வயதானவர் எல்லோருக்குமே ஏற்ற முறைதான். கேட்பதிலும் படிப்பதிலும் அதிகமாக நாம் இந்த பாடத்தில் கவனம் செலுத்துவோம். அதாவது எந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அல்லது அரபி மொழி அறிவதாக இருந்தாலும் கேட்பது, படிப்பது, பேசுவது, எழுதுவது இவைகள் இருக்கும். பொதுவாக எந்த மொழியாக இருந்தாலும் அரபிக் மொழிக்கும் அதே தான். ஆனால் குர்ஆனை புரிந்து ஓதுவதற்கு நமக்கு 2 விஷயங்கள் இருந்தாலும் போதும். கேட்பதும் படிப்பதும் இருந்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ் புரிந்து ஓதுவதற்கு அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சொற்களின் மீது நாம் அதிக கவனம் செலுத்துவோம். குழந்தை கற்பது போன்றது. குழந்தை எடுத்த உடனே என்ன சொல்லும்? தண்ணி என்று சொல்லும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வா, கொண்டு போ அப்படின்னு சொல்லும். நாம் எடுத்த இடத்துலயே தண்ணி கொண்டு வா என்பது அது வினைச்சொல், தண்ணீர் என்பது வினைச்சொல், இப்படி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி சொன்னா என்ன செய்யும்? குழந்தை பயந்து விடும். இப்ப எடுத்த இடத்துலயே நாம கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கணும். எடுத்த இடத்துலயே நாம இலக்கண ரீதியாகவோ சர்ஃப் ரீதியாக நாம் போக மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போக இருக்கிறோம். உதாரணத்துக்கு யூமின் என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் சர்ஃப் ரீதியாக ராயில், ஜம், முதக்கர், மஹ்மூத், பாபி, ஃபால் என்று இலக்கண குறிப்புகள் உள்ளன. அதுவே இன்னும் நம்ம ஆழமாக ஒரு இலக்கண ரீதியாக பார்த்தா ஃபிஅல் முதாரி மர்ஃபூ பிசுபூத் النون لانه من افعال الخمسه واو ضمير متصل في محل رفع فاعل என்று இவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன. இலக்கண ரீதியாக நாம் இவ்வளவு சொல்வதற்கு இல்லை. என்னென்னு சொன்னால் ஆரம்பமாக வரக்கூடியவர்களுக்கு நாம் இவ்வளவு விஷயத்தை சொன்னால் பயந்து விடுவார்கள். ஆகையால் நான் ஓரளவு வார்த்தை இலக்கணத்தை மட்டும் நான் சொல்லி, யூமினூன் என்று சொன்னால் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட வார்த்தை, அது என்ன வார்த்தை, அது என்ன தன்மை என்று மட்டும் நாம் சுருக்கமாக விளங்கி அத்துடன் நாம் தொடர இருக்கிறோம். தொடங்குவதற்கு முன்பு அன்புடனும் புன்னகையுடனும் அமைதியுடனும் நாம் கற்க வேண்டும். இது எல்லோருக்கும் ஏற்ற முறை. சந்தோஷமாக நாம் இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் ஈடுபாட்டுடன் கற்க வேண்டிய ஒரு பயிற்சி. எனவே மனதை ஓரநிலைப்படுத்தி நாம் கவனிக்க வேண்டும். பயிற்சியில் தொடர்ந்து பங்கு பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்பிப்பான் என்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அந்த அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். எனவே அவன் நமக்கு ஆசிரியராக இருக்கிறான். எனவே நம்மை நாமே என்ன செஞ்சு கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்மை நாமே நினைக்கக்கூடாது. தன்னை தாழ்த்தி குறைத்து மதிப்பிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுப்பான் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆசிரியனாக இருக்கின்றான். பொதுவாக கோல்டன் டோர்ஸ் என்று சொல்வாங்க. செவியுற்றால் மறந்துவிடும். ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டா என்ன செய்வோம்? உடனே மறந்துடுவோம். பார்த்தால் ஓரளவு நினைவு வைத்துக் கொள்ள முடியும். அதுவே நாம் பயிற்சியாக செய்தால் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். நாம் அந்த விஷயத்தை அடுத்த ஆளுக்கு கற்றுக் கொடுத்தால் ஆசிரியராக ஆகிவிட முடியும். அப்ப நாம் நம்மளுடைய நிலை என்ன இருக்கணும்? நாம் கற்க வேண்டும், பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நிலை நமக்கு இருக்க. இந்த வாக்கியம் நிறைந்த வேதத்தை மீது நாம் இறைக்கிறோம். கிதாபு அன்சல்னாஹு இலைக்க முபாரக். கிதாப் வேதம், அன்சல்னாஹு ஹூ அவன் படித்தோம். இங்கே வந்து அதை பார்க்கணும். அன்சல்னாஹு நாம் இறைக்கிறோம். கேட்கலையா? அங்க வாய்ஸ் பார்த்தீங்களா? அன்சல்னாஹு நாம் அதை இறைக்கிறோம். இலைக்க உன் மீது, முபாரக் மப்ரூக், பரக்கத் பாக்கியம், அருள்வளம் நிறைந்த இந்த குர்ஆனை உன் மீது நாம் இறைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம யாருக்கும் குர்ஆன் வந்து ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதுல யாருக்கும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. கிதாபு அன்சல்னாஹு இலைக்க முபாரக்கன் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்கா? ஒரு வரக்கத்தான ஒரு அருள்வளம் நிறைந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வேதம் குர்ஆனாக இருக்குது. அப்படி நிறைய நம்ம படிச்சிருக்கணும். மூலமொழியில் உள்ள ஒரே வேதம் குர்ஆன். என்ன சொல்றது? சந்தேகமே இல்லாமல், எவ்வித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி அடித்து சொன்ன ஒரே வேதம் குர்ஆன். ஆசிரியர் மறுபதிப்பு, மறு வெளியீடு, திருப்தி அமைக்கப்பட்ட எதுவுமே இல்லாத ஒரே வேதம் குர்ஆன். விஞ்ஞானத்தில் ஒத்துப்போகக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். அதிகமான மக்களால் படிக்கக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். அதிகமான மக்களால் புரியாமல் படிக்கக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். நிறைய இருக்குது.
அப்ப வாக்கியம் நிறைந்த வேதம்ங்கிறது தெளிவா இருக்கு, அது யாரும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா கிதாபு அன்சல்னா இலைக்க கிதாப் பத்தி நாம் நினைக்கிறோம், அன்சல்னாக இதனை நாம் நினைக்கிறோம், இதனை நாம் நினைக்கிறோம். இப்படி பிரிக்கும் போது ஈஸியா இருக்கு. அதுக்காக இலைக்க மீது இதை நான் என்னன்னா, இது வந்து 5வது பாடத்துல வரும். இப்போ நான் ஒரு மெசேஜ்க்காக நான் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணேன். நம்ம ஒரு 15 நிமிஷம் முடிக்கும் போது இன்ஷால்லா மறுபடியும் நம்ம 5வது பாடம் வரும்போது இது வரும். நம்ம அதே மாதிரி நல்லா படிப்பு இன்ஷால்லா. அந்த முபாரக்குங்கிற ஈத் முபாரக் அடையாளத்துக்காக சொல்லுவேன். கிதாபு அன்சல்னா இலைக்க முபாரக் யதப்பரு ஆயாத்திஹி, இதனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காகவும். எதுக்காக இருக்கணும்? அதற்காக அப்படின்னும். இந்த கிதாபு அந்த முபாரக்கான இந்த வேதத்தை உண்மையில் இறக்கணும். யதப்பரு ஆயாத்திஹி, இந்த வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்வதற்காக, சிந்திப்பதற்காக. சுபஹானல்லாஹ், அந்த வசனங்களை நீங்கள் சிந்திப்பதற்காகவும். யதப்பரு ஆயாத்திஹி, வசனம் ஆயத் சொல்றோம். ஆயாத்திஹி யதப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலில் அல்பாப், மேலும் நல்லுணர்வு அறிவு பெறுவதற்காகவும், நல்லுணர்வு பெறுவதற்காகவும், அறிவு பெறுவதற்காகவும், அறிவுடையவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக. எதற்கர உலில் அல்பாப், அறிவுடையவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் தான் இந்த குர்ஆனை இறக்கினேன். கிதாபு அன்சல்னா இலைக்க முபாரக்கன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலில் அல்பாப், இந்த குர்ஆனை நாம் மீது வாக்கியம் நிறைந்த இந்த குர்ஆனை இறக்கினோம். அது அறிவுடையவர்கள் ஆய்வு செய்வதற்காகவும், சிந்தித்து பார்ப்பதற்காகவும், நல்லுணர்வு பெறுவதற்காகவும் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணான். இந்த குர்ஆன் நமக்கு சிந்திக்கிறதுக்கு நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்? சிந்திக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லணும். டோட்டல் நேர் அகேன்ஸ்டா இருக்கும். சிந்திக்க முடியாது, இது நம்ம படிக்க முடியாது, ஆய்வு செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை வச்சிருக்கோம். யாராவது இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க உட்காந்து ஆமின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க அறிவுடையவங்க தானே, நம்ம அறிவுடையவங்க கை தூக்குங்க. அப்ப எல்லாரும் இருக்கிறோம். நமக்கு ஆய்வு செய்வதற்காகவும், நமக்கு அறிவு நல்லுணர்வு பெறுவதற்காக தான் இந்த குர்ஆனை இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஏன் இருக்கணும்? ஏதாவது இருக்கணும், ரீசன் இருக்கும்ல. அவன் சொல்ற ரீசன் இதான். கிதாபு அன்சல்னா இலைக்க முபாரக்கன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலில் அல்பாப். லீக்காக படிக்க போறோம், நல்லுணர்வு பெறுவதற்காக. அங்க கிளியரா சவுண்ட் இருக்கா? உங்களுக்கு பக்கமா கதை திறந்துச்சுங்க. அந்த சவுண்ட் வரும். ஆய்வு செய்வதற்காக நல்லுணர்வு ததப்பரு ததக்கர், இதுக்காக தான் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஆய்வு செய்யணும், நல்லுணர்வு பெறணும், புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றான்ட்டு அதுல நமக்கு என்ன படிப்புன்னு தெரியும். ஒரு வார்த்தை சொன்னா இது புரிஞ்சுக்கணும், இது என்ன சொல்றான்னு அதுல இருந்து எனக்கு என்ன படிப்புன்னு தான் நல்லுணர்வு பெறுவது. நம்ம எப்படி இருந்தா அந்த குர்ஆன் டோட்டலா வந்து நமக்குன்னு இறங்குற மாதிரி பார்க்கணும் இன்ஷாஅல்லாஹ். அதுக்காக சொல்றாங்க. குர்ஆனோட நமக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு? DPPR நேரடியானது, தனிப்பட்ட முறையிலானது, டைரக்ட், பர்சனல், பிளான், ரெலவென்ட். DPPR டைரக்ட், பர்சனல், பிளான், ரெலவென்ட். நேரடியானது, எனக்காக உள்ளது, திட்டமிடப்பட்டது, பொருத்தமானது, ரெலவென்ட், இந்த வாழ்க்கைக்கு பொருத்தமானது. ஒரு இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிராணவத்தியா ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாருக்கு தெரிஞ்சு? அல்லது இப்போ இன்னைக்கு இப்போ நான் சொல்றேன்னாலும் இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இந்த வார்த்தை இல்லை, கலாம் அல்லாஹ் குர்ஆன்ல உள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா நேரடியானது, அல்லாஹ்ட்டேந்து வந்தது. இது வந்து தேர்ஃபோர் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இங்க யாரும் ஆசிரியர்கள் உருவாக்கல இல்ல. 2 பங்கு ஆக்சிஜன், ஒரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா CO2 மனுஷன் உண்டாக்குனது. பிஸ்மில்லாஹ்ன்றது அல்லாஹ் சொன்னது இல்ல. வேற எல்லாமே எழுதப்பட்டது. இந்த உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டது.
மனிதர்கள், பூமி, வானம், சொர்க்கம், நரகம், நபிமார்கள், ஜின்கள் எல்லாமே படைக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குன்னு சொல்லணும். குன்னு குன் ஃபயக்குன். இந்த குர்ஆன் மாத்திரம்தான் அருளப்பட்டது. அதுக்கு ஒரு படைப்பு கிடையாது. குர்ஆனை நாம் படைத்தோம் கிடையாது. குர்ஆன் பேசுனது. அல்லாஹ் வஹி மூலமா பேசுனதுதான் குர்ஆன் இல்ல. அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சம்பாஷணை தான் குர்ஆன். அதை நம்ம தொகுத்து குர்ஆனை வச்சிருக்கோம். நம்ம அல்லாஹ் பேசுனது. அது அல்லாஹ் என்ன பேசியிருக்கான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பேசியிருக்கான் இல்ல. அவன் தான் பேசுனது. அது வந்தது. அது பிஸ்மில்லா வந்து ஒரு படைக்கல. பூமியை, வானத்தை, சொர்க்கத்தை, நரகத்தை படைச்ச மாதிரி பிஸ்மில்லா படைக்கல. பிஸ்மில்லா பேசினான். வேற எல்லாமே பேசினதுனால படைக்கப்பட்டது இல்ல. குன் ஃபயக்குன்ங்கிறோம்ல, பேசினதுனால படைக்கப்பட்டது எல்லாமே. பேசினது குர்ஆன். அல்லாஹ் பேசினது குர்ஆன். அப்ப பிஸ்மில்லாங்கிறது வந்து நேரடியா உள்ளது. அல்லாஹ்ட்ட நேரா வந்தது. ரைட்டா? அது கிளியரா இருக்கா? டைரக்ட், பர்சனல், எனக்குன்னு உள்ளது. பிஸ்மில்லா யாருக்கு உள்ளது? வஹி மூலமாக நபிக்கு வந்ததுன்னா நபி என்ன பண்ணாங்க? மக்களுக்காக கொண்டு வந்தது இல்ல. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க என்ன பண்ணாங்க? இந்த குர்ஆனை மக்களுக்காக கொடுத்தோம். உங்களை படைத்த நான் தான் படைத்தோம். என்னை வணங்குவதற்காக படைத்தோம் எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ படைக்கிறதுக்கு எப்படி நீங்க வணங்க போறீங்கிறதுக்காக கொண்டு வந்தது குர்ஆன். குர்ஆன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது இல்ல, எனக்குன்னு உள்ளது. அப்ப அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது எனக்குன்னு அல்லாஹ் சொன்னது. ரைட்டா? டைரக்ட் அல்லாஹ்ட்ட வந்துச்சு, எனக்குன்னு வந்துச்சு. எல்லாமே பிளான்ட். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் திட்டமிடப்பட்டது. எல்லாம் அந்த பலகையில் எழுதப்பட்டது. ஒரு இலை உருளுதும், இலை கனி காய்க்கிறது எல்லாமே உங்களுக்கு முன்னால் அந்த லவ்ல் மஃபூல் பலகையில் எழுதப்பட்டது. எல்லாமே திட்டமிடப்பட்டது. எப்படி திட்டமிட்டிருக்கா? இந்த 7ஆம் தேதி ஜூன் மாசம் 2013 இந்த 50 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த 50 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ஃபார்முக்கு என்ன பேர் வைக்கிறாங்கிறது 5 பில்லர்ஸ் ஒரு பையன் சொல்லுவான். அப்படிங்கிறத எழுதிருக்கு. இன்னைக்கு டீ குடிப்போம், பாதி டீ குடிச்சிட்டு நீ நேரம் உள்ள வந்துடணும், மிச்சத்தை வந்து மைதீன் தான் குடிப்பாரு அப்படிங்கிறத எழுதுனது. திட்டமிடப்பட்டது. எல்லாம் இருக்கா? இப்படி தலையாட்டிங்கல்ல, இது திட்டமிடப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்ப என்ன? நீங்க செய்யற எல்லா விஷயமும் திட்டமிடப்பட்டது. எல்லா விஷயமும் திட்டமிடப்பட்டது. நேரா வந்தது, எல்லா டைம் வந்துச்சு, எனக்குன்னு வந்துச்சு. எல்லாமே திட்டமிடப்பட்ட செயல். இன்னைக்கு சுவாசிக்கிறது திட்டமிடப்பட்டது, சுவாசத்தை விட திட்டமிடப்பட்டது, ரூஹ் போல திட்டமிடப்பட்டது. நீ உட்கார்ந்துருக்கோம், நீ பேசுறோம், இந்த எல்லாமே திட்டமிடப்பட்டது. பர்சனல், ரெலவெண்ட், பிளான்ட், ரெலவெண்ட்னா பொருத்தமானது. இந்த அதாவது அல்லாஹ் தஆலா வீணாக இந்த உலகத்தை படைக்கலைங்கிறான். இந்த உலகத்தை நான் வீணாக படைக்கலைங்கிறான். வீணா ஒரு திட்டம் போட மாட்டான், வீணா ஒரு பலகை எழுத மாட்டான், வீணா ஏதோ எழுதாம ஏதோ ஒரு ரெலவெண்ட் இருக்கு. இந்த நிமிஷத்துக்கு நமக்கு ஏதோ தேவைப்படுற விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்றான்? எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் எடுக்க வச்சதுன்னா பிஸ்மில்லான்னு எடுக்க வச்சிருக்கானா? அந்த பிஸ்மில்லா மூலமாக நமக்கு ஏதோ செய்தி சொல்ல வர்றான். புரியுதா? டிபிபிஆர்னா எப்படி ஒரு வார்த்தையை நம்ம சாதாரண பிஸ்மில்லா வேணாம், ஃபுல்லா வேணாம், பிஸ்மில்லான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இந்த பிஸ்மில்லான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிஸ்மில்லால அல்லாஹ் எனக்கு ஏதோ சொல்ல வர்றா, அல்லாஹ் என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி டிபிபிஆர்ங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா எல்லா வார்த்தைக்கும் உயிரோட்டம் வரும். வருமா? இப்போ உதாரணத்துக்கு பிஸ்மில்லான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இப்போ நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணி வைப்போம்? டைரக்ட் அல்லாஹ்ட்ட வந்துச்சா பிஸ்மில்லா? அல்லாஹ்ட்ட வந்துச்சு. எனக்குன்னு வந்துச்சா? யாருக்கு வந்திருக்கு? எனக்குன்னு வந்திருக்கு, எனக்குன்னு வந்திருக்கு, எனக்குன்னு வந்திருக்கு. பிஸ்மில்லான்னு எனக்குன்னு வந்திருக்கு. பிஸ்மில்லாங்கிறது திட்டமிடப்பட்டது, எழுதிட்டான். இந்த 7ஆம் தேதி ஜூன் மாசம் பிஸ்மில்லான்னு இந்த கூட்டத்தில் பேசுவாங்க, எழுதுதான். ஏதோ ரிலவெண்ட் இருக்கு இன்னைக்கு லைஃப்ல. என்னோட லைஃப்ல ஏதோ அவன் என்ன எதிர்பார்க்கிறான், அந்த பிஸ்மில்லா மூலமா என்ன ஏதோ செய்ய வைக்கிறான், என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறான். என்ன செய்யணும், என்ன செய்யணும் தெரியாது. அது யார் உதவுவா? இப்போ பிஸ்மில்லா வச்சு என்ன பண்ணலாம்? www.bismillah.com அடிக்க முடியுமா? எனக்குன்னு ஏதாவது செய்தி வருமா? அப்ப என்னட்டு பார்க்கணும், நான் என்ன பண்ணணும்? குர்ஆனை ஓதும்போது என்கிட்ட வரணும், அல்லாஹ் நேரடியாக விளையாடுகிறான், உண்மையாக அவனுடைய கட்டளை எப்படி நடக்கணும், அது எனக்கு வழிகாட்டுகிறது. வசனங்கள் இந்த காஃபிருக்கா முஸ்லிம்கா முனாஃபிகா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த வித புதிய ஆய்வுகள் காஃபிருனா யாருக்கு வரணும், எனக்குன்னு ஏதோ சொல்ல வரணும் அர்த்தம். குர்ஆனை கண்டிப்பாக படுத்துள்ளவர்கள் நிர்ணயிக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது.
பொருத்தமானது. ஒரு நினைவூட்டல் இறைவன் நினைவூட்டல் எப்படி பொருத்தமாகும்? எனவே நான் ஒவ்வொரு வருஷத்தையும் சிந்தித்து இது அல்லாஹ் என்னை என்னவாறு நினைவூட்டல், பிஸ்மில்லா மூலமா எனக்கு என்ன நினைவூட்டல் பார்த்தோம். கிதாபுன்னு சொன்னா இலைக்க எதப்பர் இல்லை உணவு சிந்திப்பதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும். பிஸ்மில்லாங்கிறதுக்கு என்ன சிந்திக்கிறது, எப்படி ஆய்வு பண்றது, என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியல. பிஸ்மில்லா வச்சுட்டு இப்போ ஏன் என்ன கொண்டு வந்தான், ஏன் என்ன சொல்ல வச்சான், அந்த பிஸ்மில்லா என்ன எதிர்பார்க்குறான் எதுவும் தெரியாது. என்ன பண்ணலாம், ஒரே வழி நேரா ஒருநிலைப்படுத்தல், புரிதல், கற்பனை உணர்வு இதெல்லாம் நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். என்ன பண்ணலாம், துவா வைக்கலாம். கேள், மதிப்பீடு, திட்டமிடு, பரப்பு. DPPR. ஓகே, அப்ப படிச்சோம்னா DPPR. கேள், ஆஸ்க், எவால்வேட், மதிப்பீடு, பிளான், ப்ரொபகேட். இது என்ன பண்றோம், இது தமிழ்ல வச்சுக்கோம். அது DPPR இங்கிலீஷ். ஓகேயா, அது ADMK நம்ம DPPRனு வச்சுக்கோம். இல்ல ADMK மனப்பாடம் பண்ணா இல்ல, அப்ப DPPR மனப்பாடம், டைரக்ட், பர்சனல், பிளான், ரெலவென்ட். இது என்ன பண்றோம், தமிழ்ல வச்சுக்கோம். மதிமுக. ஓகேயா, கே மதிக தீபா. கேள், மதிப்பீடு, திட்டமிடு, பரப்பு. என்ன பண்ணலாம், இப்ப பிஸ்மில்லாஹ் அந்த வார்த்தை தான் எடுத்துருவோம். கேள் என்ன பண்ணலாம், கேள், துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ்னு ஒரு வார்த்தை இருக்கு, காலகாலமா சொல்லிட்டு இருக்கிறார். காலகாலமா சொல்லிட்டு இருக்கா. பிஸ்மில்லா ஒரு ஆரம்பிக்கும் போது சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, எதையுமே ஒரு காரியம் செய்யும் போது ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு நான் படித்தேன். இப்போ பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெலவெண்ட்னு சொல்றாங்க. DPPR பிரகாரம் பார்த்தோம்னா பிஸ்மில்லா வந்து எனக்கு வந்தது, அல்லாட்டேருந்து வந்துச்சு, இது அந்த பதிவேட்டில் பதிஞ்சது, என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குது. என்னட்டு அந்த பிஸ்மில்லா என்ன எதிர்பார்க்குன்னு யாரெல்லாம் எனக்கு தெரியல. யாரெல்லாம் என்னை பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய மனிதனாக ஆக்கிவை, பிஸ்மில்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்கிவை. அல்லாவின் பெயரை கொண்டு பீடி பிடிக்க முடியாது, சிறுட்டு பிடிக்க முடியாதுல்ல. அல்லாவை பெயர் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படம் போட முடியாது. போட முடியுமா? இல்லை, பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிறது போட்டு பார்க்கணுமா? எதுவும் பண்ண முடியாது. அப்போ பிஸ்மில்லா என்று சொல்லி என்னுடைய அனைத்து செயலையும் தொடங்கி வைப்பாயாக. எல்லாம் பிஸ்மில்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக ஆக்கி வைப்பாயாக. பிஸ்மில்லாவோடு வாழக்கூடிய மனிதனாக என்ன ஆக்கி வைக்கிறாயா? கேளு. மதிப்பீடு என்ன பண்ணுவோம், நம்ம மதிப்பீட்டு பார்ப்போம். நம்ம என்ன கேட்டோம், பிஸ்மில்லா அல்லாட்ட கேட்டோம், யா அல்லாஹ் பிஸ்மில்லா பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக என்னை ஆக்குவேன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் நான் எப்படி சிறுத்து குடிக்க முடியும், நான் எப்படி சினிமா பார்க்க முடியும், நான் எப்படி பொய் சொல்ல முடியும், பிஸ்மில்லான்னு சொல்லி நான் இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப பிஸ்மில்லா உங்களை பாதுகாக்குது. இப்ப திட்டமிடப்பட்டது என்னன்னா, உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் திட்டமிடப்பட்டிருக்கான். அதை துவாவை கேட்கிறோம், யாரெல்லாம் பிஸ்மில்லாவை உணர்வுடன் சொல்லக்கூடியவனாக என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மக்களாக என்னை ஆக்கிவை. அது ஒரு துவா கேட்கிறோம், பிஸ்மில்லா. அப்புறம் என்ன பண்ணோம், மதிப்பிடுறோம். நான் வந்துட்டு அல்லாட்ட கேட்டேன், அது மாதிரி நான் வாழணும்னு எதிர்பார்த்து நான் கேட்டேன், துவாவை கேட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும், நானும் ஏதாவது செய்யணும். நான் வாட்டர் குடிக்கிறபடி குடிச்சிட்டு இருப்பேன், நீ வேணா என்னை காப்பாத்து. இப்படிதான் இருக்க முடியும். சைக்கிள் ஓட்டமா என்ன பண்றேன், சைக்கிள் கத்துக்கிறதுக்கு நான் உட்காந்து ஒரு ஆள் பிடிச்சுக்குவான். பிடிக்க என்ன பண்ணுவோம், முன்னாடியே பிடிச்சி, கேன்பார் பிடிச்சி, சீட்டை பிடிச்சிக்க, எல்லாத்தையும் பிடிச்சிக்கன்னு சொல்லுவோம். நான் பிடிச்சிருக்கேன்னா ஓட்டுறாங்க. ஓட்டும் போது என்ன சொல்லுவாங்க, நல்லா பிடிச்சிருக்கேன், நல்லா பிடிச்சிருக்கேன், நல்லா பிடிச்சிருக்கேன். இல்ல என்ன விட்டா நம்ம மூட்டி போயிடும் இல்ல. அப்ப என்ன பண்ணோம், பிடிச்சிருந்தாலும் நல்லா போட ஆடுது, என்ன பிடிக்கிற போட்டு புட்டா இப்படிதான் போறோம்னா, ஏன்னா நம்ம முட்டிங்கிறதுனால இவ்வளவு இதா இருக்கிறோம்னா, என்னைக்காவது யாராவது நான் சொல்லிவிட்டேன் நீ தான் பிடிச்சிக்கணும், அப்புறம் விழுந்தோம்னா என்ன எதுவும் சொல்லக்கூடாது, என்ன சொல்றோம், விழுந்தா ஏன் முட்டி. அப்ப என்ன பண்றோம், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன் அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு. அப்ப அல்லாட்ட நம்ம வந்து கேட்கிறோம், என்ன வந்து இந்த பிஸ்மில்லாவுடைய மக்களாக வாழவைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சிருக்கேன்னா எவால்வேட் பண்ணணும். நான் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எவால்வேட் பண்ணணும், பிளான் பண்ணணும், எப்படி செய்யலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு, அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். ஃபஹுவ ஃபீ மஅக்கும் ஐனமா குன்தும், நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் கூட இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அங்க சொல்றாங்கல்ல, அந்த குகையில சொல்றாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அல்லாஹ் நம்ம கூட இருந்தா சொல்லிட்டு விட்டுருக்கீங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கும் போது அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம தப்பான காரியம் செய்ய முடியுமா? ஃபஜருக்கு தூங்க முடியுமா? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தூங்குறேன்னு சொல்லிட்டு முடியாது இல்ல. அப்ப அந்த பிஸ்மில்லா நம்மளை பாதுகாக்கும். அப்ப பிஸ்மில்லால துவா செய்வோம். பிஸ்மில்லாவை கொண்டு என்னோட அனைத்து செயலும் செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாங்க. பிஸ்மில்லாவை புரிந்து கொள்ள வைப்பாயா. பிஸ்மில்லா பிளான் பண்ணுவோம், என்ன 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 செய்யலாம், எவால்வேட் பண்ணுவோம். அந்த பிஸ்மில்லா என்னோட உயிரோட்டத்தில் இருக்கா, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக வந்துச்சுன்னா ப்ரொபகேட் பண்ணுவோம். பிஸ்மில்லாங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைப்பா, அதில் இவ்வளோ இருக்கு,
இப்படி நீங்க அந்த பிஸ்மில்லா புரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃபை பிஸ்மில்லா சரியா கொண்டு போகும் அப்படின்னு பார்க்க வச்சோம். அப்ப டிபிபிஆர் கேமா தீபா இந்த 2 வசனத்தை இதை வச்சுக்கிட்டீங்கன்னா 2 கட்சினா வச்சுக்கிட்டீங்க. டிபிபிஆர் கேமா தீபா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வசனத்தை எடுத்தீங்கனாலும் அது உங்களுடன் வாழும், உங்களை வாழ வைக்கும், உங்களை வழி நடத்தும். உதாரணத்துக்கு எது வேணாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையை நம்ம இப்பயே போட்டு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் போடுமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எங்க வந்துச்சு? யார் சொன்னது? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்தானா? யாருக்கு வந்துச்சு? எனக்கும் சைத்தானுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேற யாருக்கும் இல்லை. யாரா சொல்றோமா? சைத்தானுக்கு ஊசலாட்டம் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. அப்ப நமக்குன்னு வந்தது. எனக்குன்னு சொல்றது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னைக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னைக்கு பேசுவோங்கிறது திட்டமிடப்பட்டது, பலகையில் எழுதிருக்குது. இன்னைக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பத்தி நமக்கு எதை தேவைப்படுது அதனால அல்லாஹ் தஆலா சொல்ல வச்சிருக்கான். டிபிபிஆர் வந்துச்சா? ஆஸ்க் யா அல்லாஹ், விரட்டப்பட்ட சைத்தானிடம் வந்து பாதுகாவல் தேட தெரியல. விரட்டப்பட்டவன் தான் சைத்தான்னு தெரியல இல்ல, அவன் கூட இருந்துருக்கோம். அப்ப அவன் வெறுக்கப்பட்டவன், விரட்டப்பட்டவன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த அவன் சைத்தான் மேல உள்ள எரிச்சலை, ஒரு வெறுப்பை எனக்கு அதிகமாக்குவாங்க. சைத்தான் என்ன எந்த விதத்துல அல்லாஹ்வுடைய பாதையில திருப்பினானா அதுல இருந்து மீளக்கூடிய அந்த அவசரத்தையும் அந்த சக்தியை எனக்கு தருவாயாக. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த சக்தி நம்மள்ட்ட கிடையாது, அந்த சக்தி நீ தான்டா யா அல்லாஹ் கொடுக்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், நீ சைத்தானை என்னிடமிருந்து விரட்டக்கூடிய சக்தியை, அவன்கிட்ட இருந்து மீளக்கூடிய எனக்கு மனோபக்குவத்தை, மன திடத்தை எனக்கு தருவாயாக. ஆஸ்க் எவால்வேட். சைத்தானிட்ட இருந்து வேணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட நான் துஆ செஞ்சேன். நான் என்ன செஞ்சேன்? சைக்கிளை பிடிச்சிருக்கானா பிடிக்கலையா? நான் என்ன செய்யணும்? சைத்தானோட எந்த ஒரு ஊசலாட்டம் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு காரி துப்பிட்டு அல்லாஹ்வுடைய பாதை நடக்கணும். நான் என்ன கான்சியஸ்னஸ்ல வச்சுக்கணும். கேட்கலாமா? கேள், மதிப்பீடு, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு திட்டமிடுவோம். என்ன பண்ணலாம்? சைத்தானோட எனக்கு என்னன்னா மைனஸ் பாயிண்டா இருக்கு, அதுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் யாரு இருக்காங்க? நண்பர்களோட சேர்றது, நல்ல நண்பர்களோட சேர்றது. ஒருத்தர் தனியா இருக்கும்போது அங்க சைத்தான் வரான், இன்னும் நண்பர்களோட சேர்ந்துருது. ஃபஜருக்கு எந்திரிக்க முடியல, யாரும் கிடையாது இல்ல, யாரும் கிடையாது, யாரும் பார்க்க முடியாது. கதவை சாத்தி தூங்குனா நம்மளோட தொழுதுகிட்டான்னு சொல்லலாம் இல்ல, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த சமயத்துல எனக்கு சைத்தான் எனக்கு சிந்துதல் செஞ்சானா நான் என்ன பண்றேன்? அந்த ஃபஜருக்கு நான் எந்திரிக்கணுமா? இந்த 10 பேர் என்னோட அணி இருக்காங்க, நான் 10 பேருக்கு ஒரு மிஸ்கால் கொடுப்பேன். 10 பேர் எனக்கு மிஸ்கால் கொடுப்பாங்க, தூக்க முடியுமா? 10 பேருக்கு நான் மிஸ்கால் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இந்த நம்பர் அடிச்சு அந்த நம்பர் எடுத்து தூக்க அடிக்க முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அப்போ 10 பேருக்கு எந்திரிச்சு கான்சியஸ்னஸோட எந்திரிச்சு அந்த நீங்க மிஸ்கால் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனால தொழில் கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சைத்தானோட எடுத்து என்ன திட்டமிடுவோம், பிளான் பண்ணுவோம், ப்ரோபகேட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லடா, ரொம்ப ஈஸிடா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு, உணர்வோட சொல்லு. ஃபஜருக்கு நீ போவ, தஹஜ்ஜுக்கு எந்திரிப்ப. செய்ய முடியுமா? இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம கொண்டு வரோம். அப்ப குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்தாலும் டிபிபிஆர் கே மா தீபா சொல்லுங்க. டிபிபிஆர் கே மா தீபா. அடையாளத்துக்கு ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு மதிமுக, ஒன்னு இங்கிலீஷ், ஒன்னு தமிழ். சும்மா டிபிபிஆர் கே மா தீபா. டிபிபிஆர் னா டி ஃபார் P for P for R for D for P for P for R for K for Ma for D for Pa for. இந்த இத சும்மா நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துங்க, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு இந்த இந்த இது யோசனை பண்ணி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களோட லைஃப்க்கு இன்டராக்ட் ஆகும். குர்ஆன் உங்களை வழி நடத்துகிறாங்களே சிந்திப்பதற்கும் ஆய்வு செய்வதற்காகவும். இந்த நாளே நாள் இந்த 2 மெத்தட்ல சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் எடுத்துங்க, எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் பார்த்துட்டு இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி அடுத்த வாரம் செய்வோம். நம்ம அடுத்த வாரம் நான் இந்த ரேண்டமா கேட்கறேன், நான் இந்த வசனத்தை பார்த்தேன், இந்த வசனத்துல இருந்து எனக்கு இந்த பொருள் கிடைச்சது, இந்த படிப்பினை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இன்ஷாஅல்லாஹ் நம்ம சொல்லுவோமா? ரேண்டம் யாரு காணா போயிடுச்சுங்க, தொப்பி போட்டு கண்ணாடி பொண்ணு போட்டு மாத்தியான்னு சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது ஒரு அசைன்மெண்டா வச்சுக்கோ இன்ஷாஅல்லாஹ். இப்ப அதுலயும் ஒரு சிக்கல் வரும். எப்படி நம்ம சரி பார்க்கறது,
இது சரியா இருக்குமா, நான் சொன்னது சரியா, இதெல்லாம் வேணாம். ஒரு 90% சாதாரண விஷயங்களா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப சிக்கலான விஷயத்துக்கு போன சாதாரண தொழுவை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது ஏதாவது சிக்கல் இருக்கா? நீங்க நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் இருக்கா? கூழு கவுலன் சதிதா, கூழு கவுலன் சதிதானா என்னங்க? இது ஏதாவது ஆலிம் சாட்டு கேட்கணுமா? நேர்மையான சொல்லுன்னா என்ன அது கேட்குமா? எது நமக்கு தெளிவா இருக்கோ அதே 90% இருக்கு. அந்த 90% நம்ம போயிட்டு இது எனக்கு சரியா புரியாதுன்னு நான் அந்த தப்சீர் படிச்சது தப்பா இருக்குமோ, தர்ஜுமா படிச்சது தப்பா இருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணும் சிம்பிளான விஷயங்கள் எத்தனையா இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹ்வை நெருங்குறது ஏதாவது கஷ்டமான விஷயமா? அல்லாஹ்வை நெருங்கணும் திக்ர் செய்யணுங்கிறது கஷ்டமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றது கஷ்டமா? மறுமைக்கான ஏற்பாடு செய்வது கஷ்டமா? இறைவனை நினைவுகிறது திக்ர் கஷ்டமா? நன்மை ஏவுவது கஷ்டமா? வணக்க வழிபாடு தொழுகைக்கு பஜருக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா? நல்லறங்களை பேணுதல் கஷ்டமா? எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம போட்ட பாமரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதுவே இவ்வளவு இருக்கு. இதை ஒண்ணு செஞ்சா கூட போதும். நம்ம அவ்வளவு சிறப்பு, மற்றது எல்லாமே அதை செய்ய கொண்டு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த இதுக்காக நான் மணி 8:20 ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்குமா? 10 minutes இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. கிளாஸ் எது வரைக்கும் வச்சுக்கோ. நம்ம ஆக்சுவலாக நான் இதை வந்து இந்த டிபிபிஆர் வேணும்னு சொல்லிட்டு அந்த இன்வால்மெண்ட் வேணுங்கிறதுக்காக நான் 5வது கிளாஸ் நான் இப்போ கொண்டு வந்தேன். மறுபடியும் நம்ம சொல்லிட்டு பாத்தியாலேருந்து நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சோம்.